ஜனநாயகன் டைரக்டர் வினோத் இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய், பூஜா ஹெக்டே அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க இப்போதைக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு பிரம்மாண்டமான பொலிட்டிக்கல் ஆக்ஷன் திரைப்படம். அடுத்த வருடம் பொங்கலுக்கு இந்த படம் இப்போதைக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது ஜனவரி 9 வேர்ல்டு வைட் ரொம்பவே கிராண்டாக இந்த திரைப்படம் வெளிவர காத்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அவர் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாப்புல. இந்த படத்தோடைய முதல் பாடல் நம்ம தளபதி விஜய் அவருடைய பர்த்டே ட்ரீட்டாக இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் அவருடைய பர்த்டே ட்ரீட்டாக நாரடிதா சாங் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த சாங்கும் பயங்கரமாக நிட்டு இந்த பர்த்டேக்கு இந்த ஜனநாயகன் படத்துடைய முதல் பாடல் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ஆல்பத்தை பற்றி ஒரு பயங்கரமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்கும் கிடி அதாவது ரீசெண்டாக ரன் இட் அப் அப்படின்ற ஒரு பாடல் ரொம்பவே ட்ரெண்டிங்காக ரொம்ப சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே எப்படின்னு தெரியல, ஆனால் ஃபாரின்ல இருக்கிற எல்லாருக்குமே அந்த சாங் பிடிச்சிருக்கு. ஒரு பயங்கரமான ட்ராக். அந்த சாங் நீங்கள் ஃபுல் வால்யூமில் கேட்டிங்கன்னா வைப்புக்கு எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அது ஐ மீன் அவருடைய ஆல்பம் 2 சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரன் இட் அப்பாக இருக்கட்டும், அதுக்கடுத்து பிக் ட்ராகாக இருக்கட்டும், எல்லா சாங்குமே ரொம்ப சூப்பராக தாறுமாறாக போட்டிருப்பாப்புல. அவரு கூட கொலாப் பண்ணி இந்த ஜனநாயகன் படத்துல ஒரு பயங்கரமான சம்பவம் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ராக் ஸ்டார் அனிருத் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாரு போல இருக்கு. அதனாலேயே என்னமோ அவரு கூட கொலாப் பண்ணி ஒரு சாங் ஒரு வேற லெவல்ல ஒரு இன்டர்நேஷனல் ட்ராக்கை இப்போதைக்கு பிளான் பண்ணி இந்த படத்துல ஒர்க் பண்றாங்க. ஸோ 2 பேர் ஏற்கனவே அனிருத் இங்கிலீஷ் பாடல்ல சூப்பராக தாறுமாறாக பண்ணுவாப்புல. லியோ படத்துலேயும் ரொம்ப சூப்பராக போட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்போ இன்னொரு பக்கம் இவரோட சேர்ந்து பண்றதுனால அந்த ட்ராக் எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஜனநாயகன் படத்துல நம்ம தளபதி விஜய் அவர்கள் போலீஸா நடிக்கிறாராமா. அதாவது எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸரா இந்த படத்தில் நடிக்கிறாப்புல. எப்பயுமே வினோத்தை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஸ்டோரினா தீரன் மட்டும்தான். அதுக்கடுத்து எடுத்தாப்புல அது ஏன்டா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் தீரன் படம் அளவுக்கு இந்த படம் இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதோ ஒன்று இந்த படத்தில் நம்ம தளபதி அவர்கள் எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்காப்புல. ஐ மீன் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. மே 11 இந்த படத்தோடைய ஒட்டுமொத்த படப்பிடிப்பு முடியுது. லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஷூட்டிங்கை முடிக்கிறாங்க. ஜனவரி 9 வேர்ல்டு வைட் ரொம்பவே கிராண்டான திரைப்படம் வெளிவர காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி தான் இருக்கு. வினோத்துக்கு இந்த படம் கம்பேக்காக அமையுதா சொல்லிட்டேன்.